அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅது ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹன் நாஸு இத்தகூ ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மின் மீது மிகப்பெரிய கிருபை செய்து இந்த மாதத்தினுடைய பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் தொழுவதற்கும் அல்லாஹ் பாக்கியத்தை நசீபாக்கினான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானாக. இன்றைய தினம் 5வது ஜுஸு முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது. சூரத்துன் நிசா. நிசா என்று சொன்னால் பெண்கள். எப்படிப்பட்ட காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கினான், எப்படிப்பட்ட காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இந்த உலகத்தில் உதித்தார்கள் என்று சொன்னால், பெண்களுக்கென்று எந்த அந்தஸ்தும் கிடையாது. அந்தஸ்து என்பதல்ல, பெண்களை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. மனிதர்களாக மட்டுமில்லை, மிருகத்தை விட கேடுகட்டவர்களாக, அதை ஒரு முசீபத்தாக கருதினார்கள் பெண்களை. இஸ்லாம் தான் உலகத்தில் பெண்களுக்கான அந்தஸ்தை வழங்கியது. ஆரம்பத்திலே சொன்னோம், பெண்கள் என்று சொன்னால் وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. அறியாமை காலத்தில் ஒருத்தருடைய பெண் குழந்தை பிறந்திருக்குதுன்னு சுப செய்தி சொல்லப்பட்டால் அவருடைய முகமெல்லாம் கருகருத்து போயிருமா, கோபத்தால். பெண் குழந்தை பிறந்துருச்சு, இது ஒரு பெரிய முசீபத்தாக நினைப்பான். இஸ்லாம் தான் சொன்னிச்சு, பெண் குழந்தையில தான் பரக்கத் இருக்குது. அல் பின்து அல் பரக்கா, பெண் குழந்தையில பரக்கத் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கான எல்லா வகையான அந்தஸ்தையும் கொடுத்தாங்க. யாருக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்து அதை சாலிஹானவர்களாக வளர்த்து கரை சேர்ப்பார்களோ, நாளை ஆகிராவிலே நானும் அவரும் இப்படி இருப்போம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரல்களை சுட்டி காட்டினான். இப்படி சேர்ந்து இருப்போம். பெண் குழந்தைகளை பராமரிக்கிறது அவ்வளோ பெரிய இபாதத் என்று சொல்லப்பட்டுச்சு. யாருக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். பெண்ணினம் என்பது அது தாயினம், தாய்மார்களுடைய பாதத்துக்கு கீழே தான் சொர்க்கமே இருக்குது உனக்கு. இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலேயும் பெண்களுடைய அந்தஸ்து சிறப்புகள் சொல்லப்பட்டாலும், குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூராவுடைய பேரையே, பெண்கள் சம்பந்தமாகவே ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கி வச்சான். சூரத்துன் நிசாவினுடைய ஆரம்ப வசனங்கள் எல்லாமே பெண்களுக்கான உரிமைகளை வழங்கப்பட்டதை அல்லாஹ் சொன்னான். எந்த அளவுக்கு அறியாமை காலத்தில் பெண்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொன்னால், ஒரு பெண்ணு சம்பாதிக்க போனாங்கன்னு சொன்னால் அவங்க சம்பாதிச்சு என்ன கொண்டு வர்றாங்களோ அதை கூட அவங்க சொந்தமாக்கிட முடியாது. அவங்களுடைய தகப்பனாருக்கோ அவருடைய கணவருக்கோ யாரோ அதை பறிச்சுக்கிடுவாங்க. ஒரு பெண்ணுக்கு சொந்தமாக சொந்த காலில் நின்று சம்பாதிச்சா கூட அது அவங்களுக்கு சொந்தமாகாது. அல்லாஹ் தான் இதை உரிமைகளை வாங்கி கொடுத்தான். லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு வலின்னிசாஇ நஸீபும் மிம்மக்தஸபுன். ஆண்கள் சம்பாதிச்சது ஆண்களுக்கு சொந்தம், பெண்கள் சம்பாதிச்சா அது பெண்களுக்கு சொந்தம். ஒரு பெண்ணு நிக்கா செய்கிறாங்க, நிக்கா செய்யும் போது அந்த பெண்ணை மஹர் கொடுத்து வாங்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த மஹருக்கு கூட அந்த பெண்ணுக்கு உரிமை கிடையாது. கொடுத்த மஹரை கணவரை திரும்பி வாங்கிக்கோ, இல்லை தந்தை வாங்கிடுவார். அதை அல்லாஹ் சொன்னா, வஆத்துன் நிஸாஅ ஸதகாத்திஹின்ன நிஹ்லா.
பெண்களுக்கு அவர்களுக்கான மகர் தொகையை மனமுவந்து கொடுத்து விடுங்கள். அது அவங்களுக்குரிய உரிமை. அது அவங்களாம் உங்களுக்கு விட்டு தர்றாங்களா பிரச்சனை இல்லை. فَإِن تِبْنَ لَكُمْ عَنْ شَيْءٍ مِّنْهُ نَفْسًا فَكُلُوهُ هَنِيئًا مَرِيئًا. பெண்களாம் உங்களுக்கு விட்டு தர்றாங்க, நீங்கள் கொடுத்த மகரை பெண்களாக என்ன செய்கிறாங்க, பரவாயில்லை நீங்கள் வச்சுக்கிடுங்க, அதில் பாதியோ முழுசாவோ அல்லது நீங்கள் விரும்பின தர்றாங்கன்னா அதை நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஆனால் கேட்டு வாங்கி அதை வற்புறுத்தி கொடுத்து வாங்கிடுறது இது கூடாது. இப்படி ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய கடைசி சமயத்தில் சக்கராத்தில் பல வசியத்து செய்தாங்க அந்த உம்மத்துக்கு. அதில் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் விஷயமா சொன்னாங்க, வஸ்தௌஸூ பின்னிஸாஇ கைரா. என்னுடைய உம்மத்தினர்களே, பெண்கள் விஷயத்தில் நான் உங்களுக்கு குறிப்பாக உபதேசம் செய்கிறேன், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், பெண்களோட நல்ல முறையில் நடந்துக்கிடுங்க. முக்கியமான வசியத்தாக அதை சொன்னாங்க. பெண்கள் அடிமைகள் விஷயம் சேர்த்து சொன்னாங்க. அதனால பெண் என்பவள் ஒன்று தாயாக இருப்பாங்க, அல்ல யாருக்காவது மனைவியாக இருப்பாங்க, அல்ல யாருக்காவது சகோதரியாக இருப்பாங்க, அல்ல யாருக்காவது மகளாக இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கான அந்தஸ்தை உயர்த்தினான். ஆண்களுக்கு தான் அல்லாஹ் சொல்லுவான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். ஆண்களே பெண்களிடத்தில் அழகிய முறையில் வாழ்க்கையை நடத்துங்க. ஆணுக்கு துணையாகத்தான் அல்லாஹ் பெண்ணை படைச்சான். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு சொர்க்கத்தில் விடப்பட்டாங்க. எல்லா இன்பமும் சொர்க்கத்தில் இருந்துச்சு. ஆனால் தனிமையினுடைய வெறிச்சியை உணர்ந்தாங்க. தனியாக இருக்கிறமே, போர் அடிக்குது. அல்லாஹ் தஆலா ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்பிலிருந்து தான் அவர்களுடைய மனைவி துணைவியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் படைச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விலா எலும்பு கொஞ்சம் வளைஞ்சது தான், கோணலாகத்தான் இருக்கும். பெண் என்பவள் அப்படித்தான் இருப்பாங்க. உடலால் பலகீனர்கள், உள்ளத்தால் பலகீனர்கள், சிந்தனையால் பல விஷயங்கள்ல பலகீனர்கள் அவங்க. நான் அப்படித்தான் படைச்சிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை நீங்க நேராக்க நினைத்தால் உடைந்து விடும், அதுதான் தலாக் என்று சொன்னாங்க. பெண்களுடைய சுபாவத்தை ஆண்கள் புரிந்து கொள்ளணும். இவங்க இப்படித்தான் அப்படின்னு விளங்கிட்ட வாழ்க்கை லேஸ். இவங்க இப்படித்தான். தீனை படிச்சு கொடுக்கணும், ஆகிரத்தை சொல்லணும், அல்லாஹ்வுடைய விஷயங்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களாக இருந்தாலுமே குடும்பத்தில் என்ன இருந்துச்சு, சிக்கல் இருக்கத்தான் செஞ்சிச்சு. எப்படி தர்பியத் செய்யணுங்கிறத அல்லாஹ் காட்டினான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினான். எல்லா பெண்களுடைய சுபாவமும் அப்படித்தான். அதனால வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். ஆண்களே பெண்களிடத்தில் அழகிய முறையில் வாழ்க்கையை நடத்துங்க. ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஆ. அல்லாஹ் சொல்லுவான், நீங்க பல விஷயம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். பெண்களிடத்துல பல கற்பனையோட வாழ்க்கைக்குள்ள போவீங்க. அந்த கற்பனையில பல விஷயம் இருக்காது, உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் அது. ஆனா உங்களுக்கு தெரியாது, அதுல நான் பல நன்மைகளை வச்சிருப்பேன். அதை வச்சு உங்களுக்கு பல தர்பியத் இருக்கு. வஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா. அதில் நான் நிறைய நன்மைகளை அதில் வச்சிருப்பேன். அல்லாஹ் தான் படைச்சான். படைச்ச அல்லாஹ் தான் சொல்றான், இப்படி இருக்கும், நீங்க வெறுத்திராதீங்க, பெண்களை வெறுக்காதீங்க. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுடைய சுபாவத்தை சொல்லிட்டு பெண்களுக்கான உரிமைகளை அல்லாஹ் கொடுக்க சொல்றான். குறிப்பா பலகீனர்கள் பெண்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல மனிதர்கள்ல பெண்கள் ஆண்களை விட பலகீனமானவங்க. அதே மாதிரி அனாதைகள், அடிமைகள், இது போன்றவங்கெல்லாம் வலிமையானவங்க அடக்கி ஆளுவாங்க. அதையெல்லாம் அல்லாஹ் இங்க வன்மையாக கண்டிச்சான். இதெல்லாம் எல்லாம் உங்களை நான் எப்படி படைத்தனோ அதே போல அவர்களையும் நான் தான் படைத்தேன். அதனால பெண்களுடைய செல்வத்தையோ அனாதைகளுடைய சொத்துக்களையோ நீங்க பராமரிக்கிறீங்கன்னு சொன்னா அதுல நேர்மையாக நடங்க. வஆத்துல் யதாமா அம்வாலஹும். சொத்துக்களை அனாதை பிள்ளை, சகோதர வீட்டு பிள்ளைங்க, சகோதரி வீட்டு பிள்ளைங்க, அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் சகோதரர் என்ன செய்வார், அந்த பிள்ளையுடைய சொத்தை பெருசாக போய் நம்ம பராமரித்து பாதுகாத்து கொடுக்கலாம், நல்ல எண்ணத்தில் வாங்குவாங்க, பராமரிப்பாங்க. ஆனால் அந்த கட்டங்களில் பல அநியாயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்துக்களில் நம்முடைய சொத்தோட கலந்துடலாம்,
நம்முடைய சொத்தை விட அவன்கிட்ட அதிகமான சொத்து இவ்வளோ இருக்கிறது அவனுக்கு, என்னுடைய தங்கச்சியில சொத்து தானே, என்னுடைய காக்காட சொத்து தானே, என்ற சொத்து என்ன காக்காட சொத்து என்ன எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்லி நாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. சகோதர பிள்ளையா இருந்தாலும் அது அனாதை, அதுக்குள்ள உரிமையை அதுக்குள்ள பங்கை முழுமையாக கொடுக்க வேண்டும், சிறப்பாக கொடுக்கணும். யார் அதுல அநியாயம் செய்வாங்களோ அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன், அதெல்லாம் பேணுதல் இல்லை. அடுத்தவங்க வீட்டு சொத்தை பராமரிக்கிறாங்க. குறிப்பா பலகீனர்களான பெண்கள், சிறுவர்கள், அனாதைகள் இவருடைய சொத்தை பராமரிக்கிறவங்க அநியாயமாக அதில் இவங்க சாப்பிட்டுட்டாங்க. அவங்க வயசுக்கு வந்த பிறகு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும்போது அதை குறைச்சி கொடுக்குறாங்க, அல்லது அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா ஏதோ சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன், யார் அநியாயமாக அவங்களுடைய இதை சாப்பிட்றாங்களோ அவங்க அவங்களோட வயிற்றுல எதை நிரப்பிக் கொள்கிறார்கள்? நரக நெருப்பை நிரப்பிக் கொள்கிறார்கள். வயிற்றுக்குள்ள நெருப்பு தான். வஸயஸ்லௌன ஸஈரா, அவர்கள் ஸஈர் என்ற நரகத்தில் தூக்கி எறியப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. பயங்கரமான அதனுடைய விளைவு பயங்கரமா உலகத்துல இருக்கும், சக்கராத்துல இருக்கும், ஆகிரத்துல இருக்கு. வெறுமன அமல் செஞ்சு மட்டும் தப்பே இல்லாத நாம ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஹுக்கூக்குல்லா, இன்னொன்று ஹுக்கூக்குல் இபாத். அல்லாஹுக்கு செய்கிற கடமைகள் இருக்குது. அல்லாஹை சரியான முறையில் நம்புறது, அவனுக்கு ஷிர்க்கு செய்யாமல் இருக்கிறது, அவனை மட்டுமே வணங்குறது, அதே மாதிரி நோன்பு வைக்கிறது, ஜக்காத்து, ஹஜ், இதெல்லாம் இபாதத்து, அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமைகள். இதில் நாம் முன்ன பின்ன குறை இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹுடைய விருப்பம். நான்னா மன்னிப்பான், நான்னா தண்டிப்பான், அல்லாஹுடைய விருப்பம். ஆனால் அடியாறுகளோட சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குதே, அதிலே நமக்கு பல கடமைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். மனிதன் என்று சொன்னால் பெற்றோர்னு இருப்பாங்க, அவங்களுக்கு செய்கிற கடமை இருக்குது. மனிதன் என்று சொன்னால் மனைவி மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. மனிதன் என்று சொன்னால் சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க. இப்படியாக மனிதர்கள் மட்டும் இல்லை, மனிதன் வளர்க்கக்கூடிய பிராணிகளாக இருந்தால், பறவைகளாக இருந்தாலும் அதுக்கு செய்கிற ஹக்குகளும் இருக்குது. அதில் நாம் குறை செஞ்சாலும் விசாரிக்கப்படுவோம். இன்னல்லாஹ வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஹசீபா, அல்லாஹ் எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன்னு சொல்லிக்கிறான், எல்லாமே விசாரணைக்கு வரும். அப்போ குறிப்பாக மனிதர்கள் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப பேணுதலாக இருக்கு. வெறும் அமலை செஞ்சு மட்டும் சொர்க்கத்துக்கு போயிடாது. தோதுட்டார், ஹஜ்ஜி செஞ்சாரு, ஜக்காத் எல்லாம் செஞ்சாரு, ஆனா கொடுக்கல் வாங்கல. குறிப்பாக பிள்ளைகளோட குடும்பத்தார்களோட நேர்மையாக நம்ம நடக்கல் என்று சொன்னால் இதுக்கு நாம தண்டிக்கப்படுவோம். எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, ஒருத்தர் தன்னுடைய பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையை வேகமா அடிக்கிறாரு, காரணம் இல்லாம வெறுத்து போய் அடிக்கிறாரு. அதுக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும். காரணத்தோடு அடிச்சா அதுக்கு நன்மை இருக்குது, அடிச்சதுக்கு பெற்றோருக்கு பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு நன்மை இருக்குது. தர்பியத்துக்காக அடிச்சாங்க, பாவம் செய்யறாங்க, அதனால அடிச்சாங்க, கண்டிச்சாங்க, அதுக்கு நன்மை இருக்குது. அநியாயமாக ஒரு பிள்ளையை வெறுத்து, அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அடிச்சாங்கன்னு சொன்னால் அது அல்லாட்ட பதில் கேள்விக்கு வரும். பெத்த பிள்ளையா இருந்தா சரி. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நீதமாக நடங்க. ஒரு சஹாபி வந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனுக்கு நான் ஒரு அடிமையை அன்பளிப்பாக கொடுக்குறேன், நீங்க சாட்சியாக இருங்கன்னு சொன்னாங்க. நான் இந்த மகனுக்கு ஒரு அடிமையை கொடுக்குறேன், உங்களை நான் சாட்சியாக்குறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, இந்த மாதிரி உங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க அடிமையை கொடுக்குறீங்களா, அன்பளிப்பு செய்றீங்களான்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் கொடுக்குறேன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் ஒரு பாவத்துக்கு சாட்சியாக இருக்க மாட்டேன், இது ஒரு பாவம். ஒரு பிள்ளைக்கு செஞ்சு 3 பிள்ளைக்கு செய்யலையா, இது பாவம். ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயம் செய்யறேன்னா யோசிக்கணும், இந்த பிள்ளைக்கு எல்லா பிள்ளைக்கும் செய்யறோமா, ஆண் பிள்ளைக்கு எது தேவை, பெண் பிள்ளைக்கு எது தேவையோ அந்த மாதிரி முறையா செய்யறோமா, பாகுபாடு காட்டாம. ஹிபத், ஹயாத்தோட எதை நம்ம செய்யறோமோ அது ஹிபத். ஹிபத்துன்னா என்னங்க, அன்பளிப்பு. அன்பளிப்பு செய்யறதுல நேர்மையாக இருக்கணும், பங்கீடு சமமாக இருக்கணும். பொம்பளை பிள்ளைக்கு நகை கொடுக்குறீங்க, ஊடு கொடுக்குறீங்கன்னா அந்த விலைக்கு தகுந்த மாதிரி ஆம்பளை பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கணும், அவனுக்கு நகையை கொடுக்க இயலாது. வசதி உள்ளவங்க செஞ்சிருவாங்க, வசதி இல்லாதவங்க
பெண் பிள்ளைக்கு எல்லாம் செஞ்சாச்சு, ஹிபத்து நல்லா கொடுத்தான். ஆம்பளை பிள்ளை நான் படிக்க வச்சுட்டேன், ஆம்பளை பிள்ளைய அவன் பாஸ்போர்ட் எடுத்து போக வேண்டியதுதான். அப்படி விடுறது இல்லை. கண்ணிமிக்க அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தில் எந்த விஷயத்துக்கு சொல்லாத ஒரு வார்த்தையை குர்ஆன்ல சொல்லுவான். வசிய்யத்தம் மினல்லாஹ் ஃபரீதத்தம் மினல்லாஹ். இது என்புறத்தில் உண்டான வசியத்து. வசியத்துங்கிற எவ்வளோ பெரிய வார்த்தை. எந்த விஷயத்துக்கு அல்லாஹ் சொல்லலை குர்ஆன்ல. யூசிகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான். ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில். லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், குறிப்பாக உங்களுடைய சொத்து பங்கீடுன்னு வருது. ஒருத்தர் இறந்துட்டார் என்று சொன்னால் அவர் சொத்தை பங்கு வைக்க. ஒருத்தர் இறந்துட்டா அவருடைய சொத்துக்கு அவருக்கும் தொடர்பு அறுபட்டுருச்சு. இப்போ அது அவருடைய சொத்து கிடையாது, அவர் இப்போ அல்லாஹ் கூறியதாக ஆயிடுச்சு. தோட்டம், துறவுகள், காசு, பணம், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அறுபற்றும். இதா மாத்தல் இன்சான் இன் கத்தஅ அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவனுடைய எல்லா காரியமும் அறுபட்டு போயிடும். இப்போ அவனுடைய சொத்துக்கள்லாம் யாருக்கு சொந்தமாகுதுன்னா அல்லாஹ்க்கு சொந்தமாயிடுச்சு. இப்போ அல்லாஹ் சொல்கிற பிரகாரம் தான் அது பங்கு வைக்கணும். ஊர் நடைமுறை, ஊர் வழக்கம், அந்த அடிப்படையில் பங்கு வச்சு அல்லாஹ்ட்ட தப்பே இல்லை. அல்லாஹுடைய பங்கீடு இருக்குது, அது நீதமானது, யாருடைய மனதையும் பாதிக்காதது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்க. அந்த பெண்மணியினுடைய கணவர் சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்குது. என்னுடைய கணவர் சஅத் இப்னு ரபீஅ அன்சாரி சஹாபி, உங்களுடைய தோழர், உஹது போரில் ஷஹீதாகிட்டாங்க. அல்லாஹுடைய பாதையில் உஹதில் ஷஹீதாகிட்டாங்க. இப்போ நான் விதவையாக இருக்கிறேன், இன்னும் 2 பெண் பிள்ளைகள் அனாதைகளாக இருக்குது. அந்த சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹுடைய சொத்துக்கள் எல்லாமே அவருடைய சகோதரர் கைப்பற்றிக்கிட்டாரு. அதான் அந்த காலத்துடைய பழக்கம். சகோதரன் இறந்துட்டா சகோதரனுடைய சொத்தை எல்லாம் சகோதரன் வாங்கிக்கிடுவார். அப்போ பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம், பொம்பளை பிள்ளைக்கு ஒன்றும் கிடையாது. அந்த பெண்மணி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டான், என்னுடைய இந்த எத்தீமான பொம்பளை பிள்ளைங்க நான் எப்படி கரை சேர்க்கிறது? கணவருடைய சொத்தில் எங்களுக்கு எதுவுமே இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகோதரியை பொறுங்கள், அல்லாஹ் உங்கள் விஷயத்தை தீர்ப்பளிப்பான்னு சொன்னாங்க. அப்போ தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குறார். யூசிகுமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன். அல்லாஹ் தஆலா சொத்து பங்கீடை பற்றி தெளிவாக சூரத்துன் நிசால அந்த ஒரு பெண்ணுடைய பரக்கத்தில் உம்மத்துக்கே கிடச்சிச்சு இந்த பாக்கியம். அல்லாஹ் பங்கு வைக்கிறான். யாருக்கு 3ல் 1, யாருக்கு 6ல் 1, யாருக்கு பாதி சொத்து, யாருக்கு முழு சொத்து போகும். கணவனாக இருந்தால் மனைவிக்கு என்ன, மையத்து கணவனாக இருந்து ஒரு பெண்ணு மையத்தினுடைய மனைவி இருந்தால் அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்குதா இல்லையா, இருந்தால் எவ்வளோ போகும், குழந்தை இல்லாட்டி என்ன பங்கு போகும். ஒரு பெண் இறந்துட்டா கணவனுக்கு என்ன சொத்துல பங்கு, மனைவியினுடைய சொத்துலேருந்து. பிள்ளை இருந்தால் எவ்வளோ போகும், பிள்ளை இல்லாட்டி எவ்வளோ போகும். இப்படியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று வந்தாலும், சகோதர சகோதரிகள் என்று வந்தாலும், யார் யாருக்கு எவ்வளோ பங்கு போகணுங்கிறத தெளிவாக கணக்கு போட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். இது எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவான், இந்த பங்கீடுக்கு முன்னாடி முதல்ல அந்த மையத்துக்கு கடன் இருக்குதா பாருங்க, கடனை முதல்ல முடிங்க. கடனை முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிறதா பங்கு வச்சுக்கணும். அவர் ஏதாவது வசியத்து செஞ்சிருக்கிறாரா பாருங்க. நான் மூத்தாகிட்டா என்னுடைய சொத்திலிருந்து இன்னும் இந்த மஸ்ஜிதுக்கு அல்லது இந்த மதரசாவுக்கு இன்னும் ஏழைகளுக்கு இதை கொடுங்க அப்படின்னு ஏதாவது வசியத்து செஞ்சுருந்தா அந்த வசியத்தும் எப்படி இருக்கணும், மொத்த சொத்தையும் வசியம் செஞ்சுட்டு போயிட்டாலும் செல்லாது. மொத்த சொத்தையும் வசியம் செஞ்சுட்டு ஒருத்தர் மூத்தாகிட்டார், என் பிள்ளைகளை யாருக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற நியத்தில் ஒருத்தர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் வசியம் செஞ்சுட்டு மூத்தாகிட்டா அது செல்லாது. 3ல் 1 பங்கு தான் அந்த வசியத்து செல்லும். மார்க்க சொல்லித்தரு. பிள்ளைங்களை அப்படி ஒன்றும் இல்லாமலாம் விட்டுட்டு போக முடியாது. ஒரு சஹாபி உடல்நிலை சரியில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன, சஹாபாக்கு போய் சந்திப்பாங்க. தங்களுடைய சஹாபாக்கள் யாரும் மஸ்ஜிதுக்கு வரப்போக இருந்தாங்க, வரலைன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் போய் ஜியாரத் செய்வான், முலாக்காத் செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான சுன்னத்து, அன்றாட சுன்னத்து இது முலாக்காத் செய்கிறது. அப்போ ஒரு சஹாபி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, போய் சந்திக்க போகிறாங்க. அந்த சஹாபி நினைக்கிறாங்க இது நம்முடைய கடைசி நிலையாக இருக்குமோ, இது மௌத்தை நெருங்கிட்டோமோ நினச்சிட்டு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃபு செஞ்சிருவான்னு கேட்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், அப்படி செய்யாதீங்கம்மா.
பாதி சொத்தை வக்ஃபு செய்யவாமான்னு கேட்பாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. 3ல் 1 வக்ஃபு செய்யவா, அது கூட அதிகம்தான் சொல்லுவாங்க நபிசா. சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சந்ததிகளை மற்றவரிடம் யாசிப்பவர்களாக விட்டு செல்வதை விட அவர்கள் மன நிறைவோடு நல்ல நிலையில் இருக்கும் அளவுக்கு சொத்தை விட்டு செல்வது பாக்கியம்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் வக்ஃபு செஞ்சுட்டு பிள்ளை என்ன செய்யும், அப்படி செய்யக்கூடாது. அல்லாஹ் தந்தான்னா அந்த பாக்கியத்தில் ஒரு பங்கு பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொத்து பங்கீடு விஷயத்தில் தெளிவாக அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்லுவா, யார் இந்த பங்கீடை மீறுவார்களோ, தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வினால் வரையறுக்கப்பட்ட வரையறை, யார் இந்த எல்லையை மீறுவாங்களோ, வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ், அல்லாஹ் விதித்த வரம்பை மீறி யார் நடப்பார்களோ, அதெல்லாம் மார்க்க முறப்பெல்லாம் சொத்து பங்கீடு செய்ய இயலாது. உங்களுக்கு உம்மா எங்கள் வாப்பா ஹயாத்தோட உனக்கு செஞ்சுட்டாங்க. சில பேர் பொம்பளை பிள்ளைக்கு ஹயாத்தோட வாப்பா, நம்ம ஊர் பழக்கப்படி அல்லாஹ் பாதுகாக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, ஹிபத்தி செஞ்சாங்க, அதை ஒரு ஆம்பளை பிள்ளை பொருந்திக்கிட்டா உமா அப்பா தப்பிச்சிக்கிடுவான். பொருத்தத்தின் அடிப்படையில் தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தரல அப்படிங்கிற வருத்தம் இருந்துச்சுன்னு சொன்னால் மறுமையில் விசாரணைக்கு வரும். பிள்ளைகளுடைய துவா போய் சேராது. பெற்றோர்களுக்காக துவா செய்ய வேண்டிய பிள்ளைங்க மனதால் வேதனைப்பட்டு சங்கடப்பட்டாங்க என்று சொன்னால் மையத்துக்கு வேதனை செய்யப்படும். பெற்றோர்கள் குடிக்கிற அந்த ஹிபத்தை பிள்ளைங்க பொருந்திக்கிட்டால் பிரச்சனை இல்லை. பொருந்திக்கிடலை, சொத்து பங்கீடுன்னு வருது, அப்போ பொம்பளை பிள்ளை ஹயாத்தோடையும் வாங்கிட்டாங்க, மௌத்தான பிறகு சொத்துலையும் பங்கு கேட்டு பெண்ணு வர்றாங்க. சகோதரர் சொல்கிறார், வாப்பா உனக்கு எல்லாம் செஞ்சிட்டாங்க, வராத, பங்கு கேட்டு வர்றதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு உரிமை கிடையாது. சொத்துலையும் பங்கு போகும். அது ஒரு பெண்ணாக விட்டு கொடுக்குறாங்க, எல்லாமே எங்களுக்கு தானே உமா அப்பா செஞ்சாங்க, சகோதரருக்கு ஒன்றும் செய்யலையே நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு விட்டு கொடுக்கறது வேறு. ஆனால் பங்கு கேட்டு வந்தால் சொத்துல பங்கு என்பது வேறு. அப்போ ஹயாத்தோடைய அது நீதமாக நடக்கிறதுல நாம தான் கவனமாக இருக்கு. இப்போ இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். எத்தனையோ மக்கள் இந்த விஷயத்தை குறை செய்து விட்டு கபரில் போய் சிக்கிறாங்க. பிரச்சனை இல்லை, துவாக்கள் வர வேண்டிய நேரத்தில் பெற்றோர்களுக்கு கபரில் தேவை பிள்ளைகளுடைய துவா, பிள்ளைகளுடைய துவா தேவை. அந்த துவா தான் நமக்கு நிரந்தர சொத்து. வலதுன் சாலிஹுன் யதுஊ லஹு, யார் தனக்காக துவா செய்கிற பிள்ளைகளை விட்டுட்டு போகிறாங்களோ அவங்க பெரிய பாக்கியசாலி, பெரிய பாக்கியசாலி. பிள்ளைகளை விட்டுட்டு போனாங்க, துவா செய்கிற பிள்ளையை விட்டுட்டு போகல, பத்வா செய்கிற பிள்ளையை விட்டுட்டு போயிட்டார், எவ்வளோ பெரிய நஷ்டவாளி. இப்போ இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக பேணுதலாக இருக்கணும். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் சொத்துல பங்கீடு செய்கிற பெண்களுக்கான உரிமைகள் அல்லாஹ் வழங்குறான். அதே நேரத்தில் பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொத்து பங்கீடுன்னு வரும்போது சொத்துல பங்கை வாங்கி கொடுத்தான். ஆனால் ஆண்களுக்கு 2 மடங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன். ஒரு ஆணுக்கு 10ன்னு சொன்னால் அதில் ஒரு பெண்ணுக்கு 5 தான். ஒரு ஆணுக்கு 10ன்னா சகோதரிக்கு 5 தான் கொடுக்க முடியும். அப்போ இதில் கேள்வி வருது, இது என்ன பாகுபாடு? காரணம் என்னன்னு சொன்னால், பெண்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லா வகையிலையும் வரவு தான் அல்லாஹ் வச்சிருக்காங்க, தெரியும் செலவே இல்லை. பெண்களுக்கு செலவு கிடையாது, பொறுப்பு இல்லை. ஒரு வீட்டினுடைய நிர்வாகம் இருக்குது, அல்லாஹ் ஆண்கள் கீழே கொடுத்திருக்கிறான். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள் ஆண்கள் தான். குடும்பத்தை நிர்வாகம் செய்ய வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு இருக்கிறது. இவங்க தான் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்கள். பொருள் ஈட்டக்கூடியவர்கள் யாரு? ஆண்கள் தான். ஒரு ஆணுக்குத்தான் பொறுப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர் தான் மனைவி மக்களுக்கு செலவு செய்யணும், அவர் தான் பெற்றோர்களுக்கு செலவு செய்யணும், அவர் தான் எல்லா இடங்களையும் செலவு. அதாவது சிறுவர்களான சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, அனாதையான சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கும் இவர் தான் பொறுப்புதாரி. ஆனால் ஒரு பெண்ணுக்கு கணவனுக்கு செலவு செய்கிற பொறுப்பு ஒரு பெண்ணு மேலே கடமை இல்லை. ஒரு பெண்ணு உமா அப்பாவுக்கு செலவு செய்யணுங்கிறது கடமை இல்லை. உபகாரம் செய்கிறதுங்கிறது வேற. கடமையா செலவு பணம் கொடுக்கறது ஒரு பெண்ணு உமா அப்பாவுக்கு கொடுக்குற கடமையானா கடமை இல்லை. உபகாரமாக கொடுக்கலாம். செல்வம் தந்திருக்கிறான், உமா அப்பா ஏழையாக இருக்கிறாங்க, சகோதரிகள் ஏழையாக இருக்கிறாங்க, கொடுக்கறது உபகாரமே தவிர ஒரு பெண்ணுக்கு கடமை கிடையாது. சிறு பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் தாய் தந்தை கவனித்துக் கொள்வாங்க அந்த பிள்ளைய மகளை.
வாலிகான பெரு நிக்கா செஞ்ச பெரு புகுந்த வீட்டில் கணவர் கவனிச்சுக்கிடுவார் அந்த பிள்ளைய. பெருசான பெரு பிள்ளைங்க கவனிச்சுக்கிடுவாங்க. இப்படி எல்லா வகையிலும் ஒரு பெண்ணுக்கு வரவு தானே தவிர செலவு இல்லை. அதனால தான் பெண்ணுக்கு அல்லாஹ் வருமானத்தை வச்சு அதை அளவோட வச்சிருக்கிறான். ஆணுக்கு சுமைகள் அதிகம், அதனால 2 மடங்கு ஆணுக்கு அல்லாஹ் கொடுக்க சொல்ல. ஒண்ணுமே இல்லாத பெண்ணுக்கு அல்லாஹ் சொத்தை வாங்கி கொடுத்துருக்கிறான், அதுக்கு நன்றி செலுத்த. தேவைக்கு தான் தரப்பட்டிருக்கு. ஆக இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதமான முறையில் மனிதர்களுடைய உணர்வுகளையும் அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹு தாலா எல்லாருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அல்லாஹ் தாலா நிர்ணயிக்கக்கூடிய சட்டங்களை நம்ம படிக்கணும். ஃபர்லுகளை எப்படி நம்ம மேலே தொழுகை ஃபர்ல் ஆயிடுச்சு, இப்போ தொழுகையை படிக்கிறது ஃபர்லு. நோன்பு கடமையாக ஆயிடுச்சு, நோன்பை படிக்கிறது ஃபர்லு. ஒருத்தருக்கு ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு பொருளாதாரம் வந்துருச்சு, அவர் ஜக்காத்தை படிக்கிறது மேலே ஃபர்லு. ஹஜ்ஜு ஒருத்தருக்கு கடமையாயிருச்சு, ஹஜ்ஜை படிச்சுட்டு ஹஜ்ஜிக்கு போகிறது அவர் மேலே ஃபர்லாக ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் சொத்துங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. சொத்து பங்கீடை பற்றி அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னு படிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லீம் ஆணும் பெண்ணும் மார்க்க கட்டளைகளை இல்மை படிக்கிறது கட்டாயம்னு சொன்னாங்க. எதை கட்டாயமாக்குனாங்களோ அதை நாம் சாதாரணமாக்கிட்டோம். எதையோ கட்டாயமாக்கி படிச்சுட்டு இருக்கிறோம், எதையோ கட்டாயமாக்கி நாமளும் மாற்றார்கள் மற்றவர்களைப் போல எதையோ இல்மு என்பதாக கல்வி என்பதாக படிக்கிறோம். எந்த கல்வி அல்லாஹ் வஹீன் மூலமாக இறக்கினானோ அந்த குர்ஆன் ஹதீஸை விட்டு நாம் எங்கேயோ தூரமாக்கப்பட்டுட்டோம். ஆனால் அதுதான் சக்கராத்தில் வரும், கபூரில் வரும், நிரந்தர வாழ்க்கையில் நம்ம கை கொடுக்க போகிற இல்மு இருக்குதே, அதை நபிசாச ஃபர்லாக்குனாங்க. அதில் நம்ம மௌத்துக்கு முன்னாடி வயசு கிடையாது இல்மு படிக்க. நாம் நினச்சிக்கிட்டோம் படிக்கிறதெல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். மக்தபுன்னாலே என்ன விளங்கிட்டோம், மக்தபுன்னா சின்ன பிள்ளைங்க படிக்கிற இடம். அதனால் பெரியவங்கள்லாம் வெக்கப்படுறோம் ஓதுறது. இந்த ஹிஸ்புன்னு வைக்கிறான், சின்ன பிள்ளைய பெருசாகிட்டா அந்த பிள்ளைங்களே வெக்கப்படுறாங்க, நாங்கள் பெருசாகிட்டோம் இப்போ எங்கே ஓதுறது. குர்ஆனை சரி செய்கிற ஹல்காக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் நடந்துச்சு, இன்றைக்கும் நடக்குது மக்கா மதீனால ஹரமில். குர்ஆனை சரி செய்யக்கூடிய ஹல்காக்கள் சூரா. எங்கே இருக்கிறோம் நம்ம, இல்மை விட்டு எவ்வளோ தூரம் ஆக்கப்பட்டுட்டோம். படிக்கணும். கொடுக்கப்பட்ட ஆயுள் பத்தாது இல்மை படிக்க, குறிப்பிட்ட வயசு கிடையாது. பெரியவங்க சின்னவங்க ஆண்கள் பெண்கள் அவரவர்களுக்கு ஏற்பாடு செய்து மஸ்ஜிதுகளில் ஏற்பாடுகள் செய்து இல்மை படிக்கணும். இல்மோடு செய்கிற அமலு தான் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்படும். இல்மோடு செய்கிற அமலு தான் அல்லாஹ்ட்ட ஒப்புக்கொள்ளப்படும். அதனால நம்ம குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கணும். குர்ஆன் ஓதுறதும் இபாதத்து, குர்ஆனை கேட்கறது இபாதத்து, அதை விளங்குறது இபாதத்து, அதை விளக்குறது இபாதத்து, எல்லாமே நன்மையான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே சூரத்து நிசாவை ஹதரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட சொன்னாங்க, உபய் நீங்கள் குர்ஆன் என்ற ஓதி காட்டுங்கன்னு சொன்னாங்க. உபய் இப்னு கஅப் சொன்னாங்க, யாரை சொல்ல நான் ஓதி காட்டவா? ஆமாம் அல்லாஹ் ஓதி காட்ட சொல்கிறான். என் பேரை அல்லாஹ் சொன்னா நான் சொல்லி என் சாபி அழுதுட்டாங்க. என் பேரை சொல்லி அவர் ஓத சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொன்னா நான் சொல்லி ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க அந்த சாபி. அப்போ இந்த சூரத்து நிசாவை தான் அந்த சாபி ஓதி காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூறாவில் ஏறத்தாழ 7-8 பக்கங்கள் கேட்டுட்டு கடைசியாக ஒரு விஷயம் வருது 8வது பக்கத்தில், இன்னல்லாஹ லா யظلم மிஸ்கால ذرة فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. அந்த இடத்துல அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்பான், நபியே நாளைக்கு மறுமையில் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்தினருக்கு எதிரான சாட்சியாக அந்த நபிமார்களை கொண்டு வரும்போது உங்களுடைய உம்மத்தில் உள்ள இந்த குறைஷிகளுக்கு இந்த காஃபிர்களுக்கு எதிரான சாட்சியாக உங்களை கொண்டு வரும்போது அந்த நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத். இதான் சஹாபி ஓதிட்டு இருக்கிறாங்க, ரசூலாவுடைய கண்ணுலேருந்து அழுகு தார தாரையாக தண்ணீர் ஓடுது, கண்ணீர் ஓடுது. சஹாபியை போதும் போதும் நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி இருக்கிறாங்க, ஓத கேட்டு இருக்கிறாங்க. சிந்திச்சு ஓதுறது, சிந்தனையோட கேட்கறது, இது எப்போ நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்க போகுது? அதுக்கு சரியான சந்தர்ப்பம் இந்த மாதம்தான். குறிப்பாக கண்ணிமிக்க அல்லாஹ்னுடைய அகல் எப்படி நபிசாச சங்க சக்கராத்தில் பெண்கள் விஷயமாக சொன்னாங்களோ பல விஷயம் அல்லாஹ் இந்த சூறா பெண்கள் சம்பந்தப்பட்ட குடும்பவியல் விஷயமாகவும் அல்லாஹ் பல விஷயங்களை பேசுகிறான். ஒரு பெண்ணுக்கு யாரெல்லாம் ஹலால்
அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணை யார் நிக்கா செய்கிறது ஹராம். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், யாரை நிக்கா செய்யணும் யாரை செய்யக்கூடாதுங்கிறத அல்லாஹ் வரையறுத்துட்டான். குறிப்பாக மஹரமான பெண்கள் யார், அந்த மஹரமான பெண்கள் எல்லாம் நம்ம நிக்கா செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த சொன்னான். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு கணவர் என்று வந்துட்டா மனைவியின் விஷயத்தில் ஆண்கள் எப்படி நடந்து கொள்ளணும். ஆண்கள் அடக்கி ஆளக்கூடிய எஜமானர்கள் அல்ல, நிர்வாகம் செய்யக்கூடியவங்க தானே தவிர அடக்கி ஆள்றவங்க கிடையாது. பெண்கள் என்பவங்க அடிமைகளும் கிடையாது. ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ். சிறந்த பெண் யாரு, அதுக்கான இலக்கணத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான். சாலிஹான பெண் யாரு, கானிதாத், அந்த பெண்ணுடைய முதல் தன்மை அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹுடைய கட்டளைகளில் பேணுதலாக இருப்பாங்க. ஹாஃபிலாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ். முக்கியமான ரெண்டாவது அம்சமாக அல்லாஹ் சொல்றான், ஒரு பெண் தன் கற்பை பாதுகாத்து கொண்டு இருப்பாங்க. இதுதான் ஒரு சாலிஹான பெண்ணுடைய இலக்கணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நிறைய இலக்கணம் சொல்லியிருக்கிறாங்க. சிறந்த பெண் யாரு, ஒரு கணவன் வீட்டுக்குள்ளே வர்றாருன்னா அந்த கணவனை பார்க்கும் போது அந்த பெண்ணு முகம் அலர்ச்சியோடு வரவேற்பாங்க, சந்தோஷமான முகத்தோடு வரவேற்பாங்க, ஐவேளை தொழுவாங்க, ரமலான் மாதம் நோன்பு வைப்பாங்க, கணவனுடைய சொத்துக்களை பாதுகாப்பாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த பெண்ணுக்கு இலக்கணம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பெண்ணுங்கிற அடிப்படையில் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் பிணக்கு ஏற்படத்தான் செய்யும். இந்த சமயத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், எடுத்ததுக்கெல்லாம் தலாக் இல்லை, அது ஒரு தீர்வே கிடையாது. முற்காலங்களில் தலாக் சொல்லுவாங்க, திருப்பி சேர்த்துக்கிடுவாங்க, இப்படி 100 தலாக்கு சொல்லி கொடுமை செய்வாங்க. அல்லாஹ் நிர்ணயிச்சான் 3க்கு மேலே தலாக்கு கிடையாது. 2 தலாக்கு சொன்னீங்களா மீட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது தலாக்கு நீ சொன்னால் பிறகு என்னதான் தலைகீழ் இருந்தாலும் உன் மனைவி அப்படியே உனக்கு கிடைக்க மாட்டான். 3வது தலாக்கு சொன்ன பிறகு வாழணுண்டா என்ன தெரியுமா நிபந்தனை? சில பேர் தலாக் கோபத்தில் தாங்க சொன்னேன், ஆத்திரத்தில் சொல்லிட்டேம்பாங்க. அதனால் பாசத்துலையே சொல்லுவாங்க தலாக்கை. தலாக்குங்கிறது கோபத்தில் சொல்கிறது. என்னதான் கோபம் வந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க. அல்லாஹ் வழிமுறையை சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலையா தலாக்கு சொல்லாதீங்க, உபதேசம் செய்யுங்க. ஃபைலூஹுன்ன, அன்பான முறையில் இரக்கமான முறையில் மறுமையை சொல்லி ஆகிரத்தை சொல்லி உபதேசம் செய்யுங்க. அப்பையும் கேட்கலையா வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜியா, படுக்கையில் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, ஒன்றா படுக்காதீங்க. அப்படின்னா உன் வீட்டுக்கு போயிரு, நீ உன் வீட்டுக்கு போயிரு, அப்படியே இல்லை, ஒரே பெட்டில் படுக்கணும், முதுகை காட்டி படுங்கன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில். முதுகை காட்டி படுக்குது, அதில் கூட மாற்றங்கள் ஏற்பட்டுரும். அப்பையும் சரி வரலையா ஒதரிபூஹுன், காயம் படாத மாதிரி அடிங்க. கண்ணாமுன்னான்னு அடிக்கிறது இல்லை, காயம் படுற மாதிரி அடிக்கிறது இல்லை, அல்லாஹ் சொல்லித்தரான். அதுக்கும் இல்லாத பட்சத்தில் தான் என்ன செய்யணும், குடும்பத்தில் நேராக சங்கத்துக்கு போகிறது இல்லை, சமுதாய மன்றத்தில் கொண்டு போய் பிரச்சனையை வைக்கிறது இல்லை. அல்லாஹ் சொல்ற இன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா ஃபபஅஸு ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா. அந்த 2 கணவன் மனைவிக்கிட்ட பிரிவை நீங்கள் பயந்தால் என்ன செய்யணும்? நிக்கா செய்யும் போது மஜ்லிஸில் சங்கத்தை நோட் எடுத்துகிட்டு வராங்கல்ல, கையெழுத்து வாங்குறாங்கல்ல, மாப்பிள்ளை வீட்டில் 4 பேர் சாட்சி போடுங்க, பொண்ணு வீட்டில் 4 பேர் சாட்சி போடுங்கன்ட்டு அந்த 4 பேரை முதல்ல கூப்பிடுங்க. பொண்ணு வீட்டிலே 4 பேர் வாங்க, மாப்பிள்ளை வீட்டே அந்த சாட்சி போட்ட 4 பேரை உட்கார வச்சு யுரீதா இஸ்லாஹை யுவஃபிகில்லாஹு பைனஹுமா, அந்த 4 பேரும் நல்லவர்களாக இருக்கணும், நல்ல எண்ணம் உள்ளவங்களாக இருக்கணும், எப்படியாவது இவங்களுக்கு மத்தியில் நல்ல இணக்கம் ஏற்படுத்தி சேர்த்து விடணுங்கிற நிய்யத்து உள்ளவங்களாக பார்த்து கூப்பிடுங்க. சில பேர் இருப்பாங்க பிரிச்சுறதுக்கே இருப்பாங்க, நல்லா இருக்கிறதே பிடிக்காது, எதையாவது சொல்லி அவங்க இடையில் பிணக்கு ஏற்பட்டு இவங்க பிரிஞ்சால் நல்லா இருக்கும், சேர்ந்தே இருக்கக்கூடாது, முன்னாடியே கங்கணம் கட்டி வச்சுருந்திப்பாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பம் பற்றி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆளை வச்சு பஞ்சாயத்துக்கு கொண்டு வைக்கக்கூடாது, குடும்பத்திலே இருப்பாங்க. அதனால தான் இங்கே அல்லாஹ் சொல்றான், யார் நலவை நாடுவார்களோ அவங்கள்ட்ட தான் சாட்சி கையெழுத்து வாங்கியிருப்போம், அந்த 4 பேரை கொண்டு வந்து நீங்கள் பஞ்சாயத்து செய்யுங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நாடினால் அவருடைய சேர்த்து வைப்பான், இல்லை என்று சொன்னால் அழகான முறையில் பிரித்து விடுங்கள். இம்சாக்கும் பிமஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பிஇஹ்சான், வாழ்ந்த அழகான முறையில் வாழ வைக்கணும், இல்லாட்டி அழகான முறையில் பேசி முடிச்சு விட்டுணுமே தவிர அந்த ரங்கத்தை தொங்க விடக்கூடாது. ஐயோ வாழ்கிறாங்களா வாழலையாண்டே தெரில, இது பெரிய பாவம். ஒவ்வொரு இரவும் சாபம், அது ஒவ்வொரு இரவும் மாறி மாறி சபிக்கக்கூடிய நிலைமை உண்டாகிடும். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான வழிமுறையை சொல்லித்தரான்.
இந்த இடத்துல குடும்பத்தார்கள் கவனம் செலுத்தி இதில் நீதமாக நடந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இந்த மாதிரி பெண்கள் விஷயமாக வசியத்து செஞ்சாங்களோ, பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லி வசியத்து செஞ்சுட்டு வஃபாத் ஆனாங்களோ, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றியும் சொன்னாங்க. அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ், தொழுகையில் கவனம், தொழுகையில் கவனம். அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி இந்த சூறால சொன்னான். தொழுகை இருக்குது மூமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த குறிப்பிட்ட நேரத்தை நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் தொழுதாகணும். இது எங்கன்னு அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்கிறான்னா, யுத்த காலம் நடந்துட்டு இருக்குது, போர் நடந்துட்டு இருக்குது, குண்டு மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது, மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்டு கிடக்குது, வீடுகளெல்லாம் சின்ன பின்னமாகி கிடக்குது, அல்லது எதிரிகளோடு சண்டையிட்டு எதிர்க்கெதிர நின்றுட்டு இருக்கிறோம். இப்போ தொழுகிற நேரம் வந்துருச்சு. அல்லாஹ் சொல்கிறான் அந்த நிலைமையில தொழுகணும். ஆனால் தொழுகிற முறையை அல்லாஹ் வேற சொல்லித்தரான். ஓடிக்கிட்டே தொழுகிறது எப்படி, அந்த முறை வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளில் தொழுகையினுடைய முறைகளை போர்க்காலத்தில் எப்படி தொழுகணும், தொழுகை விடுறதுக்கு அனுமதி இல்லை. அவ்வளோ இக்கட்டான நிலைமை, ஆபத்தான நிலைமையிலையும் தொழுதே ஆகணும். இன்றைக்கி நாம் கொஞ்சம் பிஸ்னஸில் பிஸி ஆகிட்டோம், இந்த வேலை அதனால் லேட் ஆயிடுச்சு, தொழுகை கலாசிரும், தொழுகை விட்டுடுறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் ஒவ்வொரு நாளுடைய ஒவ்வொரு வக்து தொழுகையும் அல்லாஹ்ட்ட கணக்கில் வரும். அதனால் நம்ம உள்ளத்தில் ஈமானுடைய தரம் தான் அமலில் தரம் இருக்கும். எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஈமான் இருக்குமோ அந்த அளவுக்கு தொழுகையில் அந்த பவர் இருக்கும். இல்லைன்னா முனாஃபிக்கீன்கிற விஷயமா அல்லாஹ் சொன்னால், முனாஃபிக்கீன்களுடைய அடையாளம் எதுவும் நம்மகிட்ட வந்துடக்கூடாது. முனாஃபிக்கீன்கள் யார்? வெளியில் முஸ்லீம்களை போல நடிப்பாங்க, உள்ளத்தில் இஸ்லாமுடைய முஹப்பத் இருக்காது, அல்லாஹ் மேலே முஹப்பத் இருக்காது. தொழுவாங்க ஆனால் அல்லாஹ்வை சிந்திக்க மாட்டாங்க தொழுகையில். வைதா காமு இலஸ்ஸலா காமு குசாலா யுராஊனன் நாஸ் வலா யذ்குரூன அல்லாஹ் இல்லா கலீலா. சோம்பேறிகளாக தொழுகையில் நிற்பாங்க. எப்போ முடியும், எவ்வளோ பெருசாக ஓதுறாங்களே, சின்ன சூறா ஓதுனாலே பெருசாக தெரியும் அவங்களுக்கு. அவங்க அல்லாஹ்வை நினைக்கவே மாட்டாங்க. முதபுதபீன பைன தாலிக் லா இலாஹா உலா வலா இலாஹா உலா. இந்த முனாஃபிக்குங்கள் யார்? அவங்க காஃபிர்கள் பக்கமும் இருக்க மாட்டாங்க, முழுசாக போய் நான் காஃபிர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. முஸ்லீம்களோடையும் முழுசாக வந்து இணைஞ்சியும் இருக்க மாட்டாங்க, ரெண்டுக்கு நடுவில் நிற்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி நிஃபாக்குங்கிற நோய் நம்ம உள்ளத்தை வந்துடுச்சா அதை நினச்சி பயப்படணும். ஒவ்வொரு சஹாபியும், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய ஆரம்ப பாடமாக வஹீக்கு அடுத்த பாடம் ஈமானுடைய பாடம் கொண்டு வராங்க. அந்த ஈமானுடைய பாடத்தில் ஒரு தாபியை சொல்லி காட்டுறாங்க, நான் 30க்கும் மேற்பட்ட சஹாபியை சந்திச்சிருக்கிறேன். ஒவ்வொரு சஹாபியும் பயந்தது எது தெரியுமா? தன்னுடைய ஈமானை பற்றி தான். நான் உண்மையிலே மூமின் தானா இல்லை மூமினை போல நடிக்கிறேன்னா முனாஃபிக்கா, அல்லாஹ் இடத்துல யாரோன்னு சொல்லி ஒவ்வொரு சஹாபியும் பயந்து இருக்கிறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், உலகத்தில் தண்டனை பெறுதலே ஆக மோசமான தண்டனை யாருக்குன்னா முனாஃபிக்கு தான். பல அடுக்கு இருக்குது நரகத்துக்கு. லஹா சபஅத்து அப்வாப், நரகத்துக்கு 7 அடுக்கு இருக்குது. லிகுல்லி பாபி மின்ஹும் ஜுஸ்உம் மக்சூம், ஒவ்வொரு தட்டுலையும் ஒவ்வொரு வகையினர், யூதர்களுக்கு ஒரு தட்டு, நசாராக்களுக்கு ஒரு தட்டு, முஷ்ரிக்கீன்களுக்கு ஒரு தட்டு. அதில் முனாஃபிகீன்கள், இன்னல் முனாஃபிகீன் ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் அடித்தட்டில் யார் இருப்பான்னு சொன்னால் முனாஃபிகீன்கள் இருப்பாங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம்ம பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா தண்டனை விஷயமாலாம் சொல்லிட்டு கேட்பான், மா யஃஅலுல்லாஹு பி அதாபிக்கும் இன் ஷக்கர்தும் ஆமன்தும். உங்களை வேதனை செஞ்சு அல்லாஹ் என்ன செய்ய போகிறான், எனக்கு என்ன தேவை, உங்களை வேதனை செய்ய எனக்கு என்ன ஆசையா? அல்லாஹ் சொல்கிறான். கடைசியாக இன்றைக்கி ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் கேட்குறான், உங்களை வேதனை செய்கிறது எனக்கு என்ன ஆசையா? நீங்கள் நன்றியோடு நடந்து நீங்கள் என்னை விசுவாசம் கொண்டவங்களாக இருந்தால் நான் உங்களை வேதனை செய்ய போகிறேன். நான் படைச்சி எல்லாம் உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி வாழுங்கங்கிறேன். உங்களுக்கு என்ன இதில் கஷ்டம் இருக்குது? நான் சொன்ன மாதிரி வாழுங்க, நீங்கள் விரும்பின வாழ்க்கையை நான் சொர்க்கத்தில் தர்றேங்கிறான். நீங்கள் எவ்வளோ ஆசை இருக்குதா, எல்லா ஆசையும் பூர்த்தி செய்கிற இடம் சொர்க்கம்தான், இந்த உலகம் கிடையாது. இந்த உலகம் தேவையை பூர்த்தி செய்கிற இடம் தானே தவிர ஆசையை இங்கே பூர்த்தி செய்யவே முடியாது. மனிதன் நினைக்கிற மாதிரி எல்லாம் வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்குது. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். மலக்கு சக்கராத்தில் சொல்லுவாங்க, யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வுடைய விருப்பப்படி வாழ்ந்தாங்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை பூர்த்தியாக்கி வாழ்ந்தாங்களோ, அந்த மக்களுக்கு சக்கராத்தில் சொல்லுவாங்க, எவ்வளோ ஆசைப்பட்டீங்க உலகத்தில் கிடைக்கல, நீங்கள் ஆசைப்பட்டெல்லாம் சொர்க்கத்தில் இருக்குது வாங்கன்னு சொல்லி சுப செய்தி சொல்லி உயிர் வாங்கப்படும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஈமான்தாரிகளாக ஈமானோடு வாழ்ந்து எல்லா வகையான பாக்கியங்களுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. எல்லா வகையான நோய்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.
குறிப்பாக நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனத்தை விட்டும் அல்லாஹ் முழு உம்மத்தையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்ஸலாமு அலைக்கும்.